கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 19/12/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவான தேவனுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய அன்பின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாகும். நிறைவான தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. அப்படி கிருபைக்குள்ளாய் இவரை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, ஒரு குடும்பத்தின் மீது, ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக நிறைவுக்குள்ளாக நிரப்பி ஆண்டவரே ஜெயத்தை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசாயா 60:2 உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தருடைய மகிமை இவரோடு இருந்து சகலத்தையுமே ஜெயிக்கும்படி செய்யட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 19/12/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறபடி கிருபை கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். உடைய கிருபைக்குள்ளாய் தேசத்தை நிரப்புங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் அப்போ ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளர்களே, இன்றைக்கு நமக்கு ஒரு முக்கியமான நாள். கிறிஸ்மஸ் விழாவை திக்கற்ற பிள்ளைகளோடு நாம் கொண்டாடுகிறோம். அந்த பிள்ளைகள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படணும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கணும், ரட்சிப்பின் அனுபவம் உண்டாகணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.